தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை கண்டறிய அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறது தேமுதிக தலைமையிலான குழு. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, தேமுதிக தரப்பில் என்ன விருப்பப்பட்டியல் அளிக்கப்பட்டிருக்கிறது? எந்தெந்த தொகுதிகள் அவங்க கேட்டிருக்காங்க? திமுக கூட்டணியில் தேமுதிக முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்டமாக குறிப்பாக எந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அடையாளம் காண்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக பேச்சுவார்த்தை குழு LK சுதீஷ் தலைமையிலான குழு தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் TR தோழர் தலைமையிலான குழுவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. நேற்று நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் வருகை தந்திருந்து அவர்களுக்கான அந்த விருப்ப பட்டியலை தேமுதிக வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு இன்று தற்பொழுது வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 10 தொகுதிகள் 2011ஆம் ஆண்டு நாங்கள் வெற்றி பெற்றிருந்த 10 தொகுதிகளில் இந்த முறை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள்ளாகவே அனைத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டு எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது திமுக சார்பிலும் அதே போல கூட்டணி கட்சி தலைமையிலும் கையெழுத்திட்டு பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான நேரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது அனைத்து கட்சிகளுடன் மறைமுக பேச்சுவார்த்தை தொலைபேசி வாயிலாகவும் எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேமுதிக சார்பில் ஏற்கனவே 10 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியல் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விருதாச்சலம், விருகம்பாக்கம், ரிஷிவந்தம், சாத்தூர், விருதுநகர், கும்மிடிப்பூண்டி, அதே போல பல்லாவரம், எழும்பூர், சேலம் மேற்கு ஆகிய தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் இருந்து ஏதேனும் தொகுதி என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை கண்டறிய அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறது தேமுதிக தலைமையிலான குழு. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, தேமுதிக தரப்பில் என்ன விருப்பப்பட்டியல் அளிக்கப்பட்டிருக்கிறது? எந்தெந்த தொகுதிகள் அவங்க கேட்டிருக்காங்க? திமுக கூட்டணியில் தேமுதிக முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்டமாக குறிப்பாக எந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அடையாளம் காண்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக பேச்சுவார்த்தை குழு LK சுதீஷ் தலைமையிலான குழு தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் TR தோழர் தலைமையிலான குழுவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. நேற்று நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் வருகை தந்திருந்து அவர்களுக்கான அந்த விருப்ப பட்டியலை தேமுதிக வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு இன்று தற்பொழுது வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 10 தொகுதிகள் 2011ஆம் ஆண்டு நாங்கள் வெற்றி பெற்றிருந்த 10 தொகுதிகளில் இந்த முறை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள்ளாகவே அனைத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டு எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது திமுக சார்பிலும் அதே போல கூட்டணி கட்சி தலைமையிலும் கையெழுத்திட்டு பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான நேரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது அனைத்து கட்சிகளுடன் மறைமுக பேச்சுவார்த்தை தொலைபேசி வாயிலாகவும் எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேமுதிக சார்பில் ஏற்கனவே 10 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியல் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விருதாச்சலம், விருகம்பாக்கம், ரிஷிவந்தம், சாத்தூர், விருதுநகர், கும்மிடிப்பூண்டி, அதே போல பல்லாவரம், எழும்பூர், சேலம் மேற்கு ஆகிய தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் இருந்து ஏதேனும் தொகுதி என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.